காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுகிறது? திருவாளர் சிதம்பரம் மறுக்கிறாரே, எங்கே காட்டுங்கள் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அம்பலப்படுத்தி இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ சேஸ் என்கரேஜ் மைனாரிட்டிஸ் டு டேக் ஃபுல் அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்கிறார்கள். என்கரேஜ் என்பதாவது பரவாயில்லை. அடுத்த பாயிண்ட்ல சொல்லுகிறார்கள், என்ஷூர் மைனாரிட்டிஸ் ரிசீவ் ஃபேர் ஷேர். ஏன் சார் மைனாரிட்டிஸ்? மத்தவங்க மக்களே இல்லையா? தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் பேசுங்க. அவங்க கிட்ட இருந்து பறிச்சு இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல. ஆகவே இவர்கள் செய்வது அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ். அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு வாங்குவதற்காக மன்மோகன் சிங் பிரதமர் பதவிக்கு பொருத்தமில்லாத வகையில் நடந்து கொண்டார். இன்றைக்கு பிரதமர் பேசிய முழு பேச்சை நான் ஏற்கவில்லை. பிரதமர் சில வார்த்தைகளை, சில விஷயங்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனா அதை நியாயப்படுத்தி இன்னுமே பிரதமர் மன்மோகன் சிங் பேசியதை சுட்டி காட்டுகிறார். ஆமா சார், காங்கிரஸ் வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்க ஹைலைட் பண்றீங்கன்னா, இல்ல நீங்க மேனிஃபெஸ்டோல கூட அவ்வளவு அப்படி எல்லாம் அவங்க தெளிவா இருங்க சார். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்னு ஒரு பிரதமர் சொல்றார். சிறுபான்மையினர் திருப்திப்படுத்துவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லுவார்கள்.